மனிதர்கள் இதுவரை பயணித்திராத நிலவின் பின்பகுதிக்கு எட்டிய ஆர்டெமிஸ் 2 குழுவினர் 10 நாள் நிலவு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினர். கடல் பகுதியில் இறங்கிய வீரர்கள் படகு மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கடந்த 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு மனிதர்கள் அடங்கிய ஆர்டெமிஸ் 2 குழுவை நிலவை நோக்கி கடந்த 1ஆம் தேதி அனுப்பியது. ரீத், விக்டர், ஜெர்மி மற்றும் கிறிசியா என்ற வீராங்கனை உட்பட 4 பேர் கொண்ட இந்த குழு இதுவரை மனிதர்கள் எட்டாத தூரத்தை எட்டியது. அதாவது கடந்த 6ஆம் தேதி பூமியிலிருந்து 4,06,771 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நிலவின் மறுபக்கத்தை அடைந்தது. நிலவின் மறுபக்கத்தை கடக்கும்போது சுமார் 40 நிமிடங்கள் பூமிக்கும் விண்கலத்துக்குமான தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இது விண்வெளி பயணத்தின் மிகவும் சவாலாக கருதப்பட்டது. மீண்டும் தொடர்பு கிடைத்ததும் உற்சாகமடைந்ததாக தங்கள் அனுபவத்தை குழுவினர் பகிர்ந்து கொண்டனர். மேலும் நிலவின் மறுபக்கத்தை அதாவது பின்புறத்தை கடந்தபோது நிலவின் மேற்புறத்தில் விண்கல்கள் மோதுவதால் ஏற்படும் ஒளி பிழம்புகளை வீரர்கள் கண்டு வியந்தனர். மேலும் நிலவின் பக்கத்தில் இருந்த கரடுமுரடான மேற்பரப்புகளை படம் பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து விண்வெளி வீரர்கள் 4 பேரும் ஓரியன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினர். மணிக்கு 38,365 கிலோமீட்டர் வேகத்தில் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது ஓரியன் விண்கலம் நெருப்பு பந்து போல காட்சியளித்தது. அப்போது சுமார் 6 நிமிடங்கள் விண்கலம் தொடர்பை இழந்தது. அந்த 6 நிமிடங்கள் நாசா விஞ்ஞானிகளின் மனநிலை திக்கென பதற்றத்துடனேயே இருந்தன. மீண்டும் தொடர்பு கிட்டிய நிலையில் திட்டமிட்டபடி இந்திய நேரப்படி துல்லியமாக 5:30 மணியளவில் பசிபிக் பெருங்கடலில் சாண்டியாகோ நகருக்கு அருகில் ஓரியன் விண்கலம் சரியான நிலையில் விழுந்தன. இதைத் தொடர்ந்து மிதவை படகு மூலம் சிறிது தொலைவிற்கு விண்கலம் இழுத்து வரப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு வீரராக படகில் ஏற்றப்பட்டனர். ஹெலிகாப்டர் மூலம் அவர்களை கரைக்கு அழைத்து வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இந்த பயணத்தில் ஒட்டு மொத்தமாக 11,02,398 கிலோமீட்டர் தொலைவுக்கு விண்கலம் பயணித்து சாதனை படைத்துள்ளது. அதாவது நாட்கள் அடிப்படையில் 9 நாட்களுக்கு சற்று அதிகமாக. இந்த சாதனையை படைத்த நாசாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், செவ்வாய் கிரகம்தான் அடுத்த இலக்கு என குறிப்பிட்டுள்ளார்.